நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார். பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள். அவர்கள் வக்ர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும். அந்த குரு வக்ர பலன்களில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025. சுமார் 120 நாட்கள் இந்த வக்ர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் நேர்கதியில், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கே ஒரு 6 மாதம். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் 2 மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 12 ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடந்த 120 நாட்களாக குரு பகவான் வக்ரகதியில், அதாவது 9 அக்டோபர் 2024 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை எந்த வீட்டில் இருந்தாலுமே அவர் கெடுபலன்களை அதிகமாக தரமாட்டார். நல்ல பலனை தருவார், இல்லை தராமல் இருப்பார், அவ்வளோதான். அந்த வகையில் பார்க்குறப்போ 8வது வீடாக இருந்தாலும் அது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக சில நல்ல பலன்களை தர வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த குரு வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்ததால் அந்த 120 நாட்களும் கொஞ்சம் வேலையில் பிரச்சனை, வேலை மூலமாக அழுத்தம், மன அழுத்தம், மன உளைச்சல், உடல் ரீதியாக பிரச்சனை, எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவழித்து அதாவது அடுத்த செலவுக்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கலக்கம், இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த 120 நாட்கள். இப்போ மீண்டும் அந்த வக்ர நிவர்த்தியான பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை மற்றவங்களை ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். பொதுவாக அவங்களோட துலாம் ராசி அன்பர்களோட வாழ்க்கை அப்படின்னா ஏற்றத்தாழ்வு நிரம்பியதாக இருக்கும். அதே நேரத்தில் தராசு கோல் மாதிரி மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். உதாரணமாக தராசு எப்படி பெருசாக இருக்கோ இந்த தராசினுடைய அளவை பொறுத்து அது எடை பார்க்கின்ற பொருளின் தரமும் குறைவாக இருக்கும். மிக சிறிய தராசான
தங்கத்தை எடை போடுகின்ற, வைரத்தை எடை போடுகின்ற தராசோட அளவுங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். அது மாதிரி தான் துலாம் ராசி அன்பர்கள் அவங்களோட அளவு, அதாவது அவங்களுடைய தராதரம் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் ஆனது மிகவும் உன்னதமானதாக இருக்கும். யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அநியாயத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். நல்லவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை இருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னால் தனக்காக இல்லாட்டாலும் மற்றவங்களுக்காக அவங்க கஷ்டப்படும் போது ஒரு ஜெட்டு வேகத்தில் வேலை பண்ணுவாங்க. முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவார்கள். ஒளிவு மறைவில்லாமல் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சிந்தித்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். வீரமாக பேசுவாங்க, ஆனால் கஷ்டம் அப்படின்னு வந்தோன்னே கொஞ்சம் அவங்க சோர்வடைந்து விடுவார்கள். அப்போது இந்த குணாதிசயங்கள் இருக்கிற துலாம் ராசி அன்பர்கள் இந்த குரு வக்கர நிவர்த்தியில் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு 8வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். 8வது வீடு அப்படிங்கிறது உத்தியோகம் மற்றும் ஊதியம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் குரு பகவான் அந்த 8வது இடத்துல இருக்கும்போது வேலை சம்பந்தமான சில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே நேரத்தில் நம்ம இருக்கிற வேலை சரியில்லை, நம்ம ஏதாவது ஒரு வேறு வேலை மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ முயற்சிகள் எடுத்தால் நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் மனைவி மேலே ஒரு சின்ன அதிருப்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 8வது வீடுங்கிறது நோய் ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நோய் வராத காலமாக இருக்கும், அல்லது தீராத நோய்கள் கூட தீருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அற்புதமான இடம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிப்ரவரி அப்படி முதற்கொண்டு மார்ச் மே வரைக்கும் தான் அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதன் பிறகு 9வது இடம், அதாவது துலா ராசிக்கு 9வது இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த 4 மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன சுணக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு விதத்தில் அது அவர்களுக்கு தாமதத்தை தரலாம். அல்லது சில பேருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடலாம், திருமணம் அப்படிங்கிறது 4-5-6 மாதம் கழித்து பண்ணலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால இப்போ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் அமைந்தாலும் காலதாமதமாகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வைகள் 5, 7, 9 அப்படிங்கிறது 12, 2, 4 ஆகிய இடங்களில் வருது. அதுவும் மிக சிறப்பான ஒரு விஷயம்தான். 12வது இடம் என்பது விரயஸ்தானம் மட்டுமல்ல, அயன சயன சுகஸ்தானம். ஆகவே தம்பதிகளுக்குள் ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அது கடந்த 120 நாட்களாக வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும்போது தூக்கம் இல்லாத ஏதாவது ஒரு கவலை மனசை அரிச்சுட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல தூக்கம் வரும், அலைச்சல்கள் குறையும். அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயம் என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் அது சுப செலவுகளாக இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு வேண்டிய ஏதாவது உபகரணங்கள் வாங்குறது, மிக்சி போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசியமான பொருட்களுக்காக பணம் விரயமாகிற தன்மையை பார்க்கலாம். அதே நேரத்தில் கோயில் திருப்பணிகளுக்கும் கொஞ்சம் பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற கோயில்களை தரிசிக்கின்ற காலகட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் 2வது வீட்டையும்
குரு பகவான் பார்க்குறார். பொதுவாக தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகருடைய, அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய வாக்குக்கு மதிப்பு அதிகரிக்கும். அவங்களோட பேச்சை கேட்குறதுக்கு 4 பேர், அவங்களோட அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படி நடக்க தயாராக இருப்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் உதிக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பண வரவு சற்று அதிகமாக இருக்கும். தேவைக்கு அதிகமாக கையில் பணம் இருக்கின்ற அல்லது சேமிப்பு கூடுகின்ற காலகட்டமாக இருக்கும். அடுத்து 4வது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். ரொம்ப அற்புதமான இடம். வீடு, வாகனம், நிலம், தாயார் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏதாவது வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தால் அது அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேர் நம்ம கையில் பணம் இருக்குது, அது தேவையில்லாமல் செலவழிஞ்சிருமே அப்படின்னு நிலத்தில் போட்டால் நல்லது அப்படிங்கிற வகையில் நிலம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தாயாருடைய உடல்நலம் சீராகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல நிலைமையில் ஜாதகர் இருப்பாங்க. ஆகவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 120 நாட்களாக கொஞ்சம் சிரமங்களை சந்தித்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லலாம். கையில் பணம் இருந்தாலே மற்ற கஷ்டங்கள் எல்லாமே சின்னதாக போயிடும். எப்போவுமே பரபரப்பாக செயல்படுகின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். சந்தோஷம் அதிகின்ற, ஏன்னா பணமும் இருக்கும், குடும்ப சூழ்நிலையும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுடைய வாக்குக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவானை பொறுத்தவரை மிக அற்புதமான இடங்களில் இருந்து ஜாதகருக்கு பலனை தர இருக்கின்றார். மற்ற கிரகங்களின் அடிப்படையில் கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 2வது வீடான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா குடும்பமும் பணமும் கையில் நல்லா இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் தானாகவே அமைஞ்சிரும். அல்லது மற்ற விஷயங்களை, மற்ற முயற்சிகளை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். திருமணம் மாத்திரம்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? திருமணம் நிச்சயமானாலும் மே மாதத்திற்கு பிறகு திருமணம் நடைபெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப அற்புதமான காலகட்டம். இதை சரியான வழியில் அவங்க துலாம் ராசி என்பர்கள் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.